தென் மாவட்டங்களை குறிவைத்து ஒரு அசுர கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாக போகுது. ஒவ்வொரு நாளும் மிக கனமழையினுடைய தீவிரம் தென் மாவட்டத்தில் நம்ம பார்க்க போறோம். வடகிழக்கு பருவமழை வந்தாதான் மழை வரும்னு நெறைய பேரு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. அதேபோல தென் மாவட்டத்துல மழை குறைவா இருக்கும்னு யாருங்க சொன்னது? இப்ப பார்க்க போகிறோம். அடுத்த 10 நாட்களும் தென் மாவட்டத்துல எப்படிப்பட்ட ஒரு மழை வரப்போகுதுன்னு. நீங்க எல்லாருமே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. யார் யாரெல்லாம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்களோ, உங்களுக்கு எந்தெந்த தேதியில எப்பொழுது மழை வரும் அப்படிங்கிற துல்லியமான தகவல் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனும் சேர்த்து மறக்காம கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனல் ஸ்க்ரீன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் இமேஜ் இருக்கும். பெஸ்ட் ஆஃபர், பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ல சிறந்த சலுகைகளோட நிறைய பொருட்களுடைய விற்பனை போயிட்டு இருக்கு. மறக்காம வாங்கி பயன்பெறுங்க. மதுரை முதல் குமரி வரை நம்ம டைட்டில பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மதுரை டு குமரி அதிதீவிர கனமழை அப்படின்னு நம்ம போட்டிருப்போம். அதாவது மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல ஒரு அதிதீவிர கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாக போகுது. ரெடியா இருந்துக்கோங்க. மிகப்பெரிய ஒரு மழை பொழிவை நம்ம சந்திக்க போகிறோம். தாழ்வான பகுதிகள் வெள்ளத்தில் மிதக்கும். தமிழகத்தில் பருவமழை தொடங்கும் முன்பே மிக கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை தென் மாவட்டத்தில் கண்டிப்பா பதிவாக போகுது. ஏற்கனவே மேற்கு தொடர்ச்சியில பல இடங்கள்ல கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக கொட்டி தீர்த்து வருது. அதே மாதிரி இன்றைக்கும் நிறைய இடங்கள்ல மழை உண்டு. மதுரையிலிருந்து கன்னியாகுமரினா உங்களுக்கே புரியும். மதுரை, திண்டுக்கல், தூத்துக்குடி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள், கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்களிலும் கடுமையான கனமழை பொறுத்தவரை மிக தீவிரமா இருக்கும். இது கூட சேர்த்து புதுக்கோட்டையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். புதுக்கோட்டை மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் கனமழையும் மிக தீவிரமாக பதிவாக ஆரம்பிக்கும். வெள்ளத்தில் மிதக்கும் தென் மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் மிக கனமழை கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. மதுரையிலிருந்து குமரி வரைக்கும் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஏற்பட போகுது. அதனால தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க இப்பொழுதே பாதுகாப்பான இடங்களுக்கு நம்ம போகிறது நல்லது. ஏன்னா தென் மாவட்டங்கள்ல கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் வரும் நாட்கள்ல நிச்சயமா நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த மாவட்டத்தினுடைய லிஸ்ட்டை கொஞ்சம் போட்டுடுறோம், பார்த்துக்கோங்க. கடும் கனமழை எங்கெல்லாம் நமக்கு மிக கனமழை, குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவு கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய லிஸ்டே நம்ம போட்டிருக்கோம். முதல் மாவட்டமாக மதுரை மாவட்டத்தில் கடுமையான கனமழை பொறுத்தவரை அதிகரிக்கும். முசலம்பட்டி, ஜக்கம்பட்டி, வாடிப்பட்டி, திருமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், மதுரையில் இருக்கக்கூடிய அலங்காநல்லூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய போகுது. அடுத்ததா திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், சின்னாலம்பட்டி, அதே மாதிரி திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல், ஒட்டஞ்சத்திரம், பழனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கடும் கனமழை பொறுத்தவரை நிச்சயமா அதிகரிக்கும். திண்டுக்கல் மாவட்டங்களிலும் அதிக நல்ல ஒரு மழை பொழிவு பருவமழை தொடங்குறதுக்கு முன்பதாகவும், அதே மாதிரி பருவமழை 18ஆம் தேதி தொடங்குது இல்லையா, அதன் பிறகும் நமக்கு நல்ல மழை வாய்ப்புகள் மதுரை, திண்டுக்கல்ல தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம், விருதுநகர்ல எங்களுக்கு கொஞ்சம் சரியாவே மழை வர மாட்டேங்குதுங்கன்னு வேற கமெண்ட்ல போட்டுக்கிட்டே இருந்தாங்க. பாருங்க, விருதுநகர் மாவட்டத்துல நல்ல மழை பொழிவு கிடைக்கும். அருப்புக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், சிவகாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமா வரப்போகுது. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர்ல நல்ல மழை கிடைக்கும். நீங்களே வந்து கமெண்ட்ல போடுவீங்க, ஆமா ப்ரோ நீங்க சொன்ன மாதிரியே எங்க ஊர்ல வந்து நல்ல மழை வந்துச்சுன்னு சொல்லி நிச்சயமா நீங்க கமெண்ட்ல போடுவீங்க. அது நமக்கு உறுதியாக தெரியும். ஏன்னா அடுத்து வரும் நாட்கள்ல விருதுநகர்ல நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு எதிர்பார்க்க முடியும். அடுத்ததா சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், திருபுவனம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், சிவகங்கை மாவட்டத்தில் அந்த காரைக்குடி போன்ற இடங்கள் நிறைய இடங்கள் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டையில நம்ம நிறைய பார்க்க போகிறோம். அதனால சிவகங்கை மாவட்டம், புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் கனமழை தொடர்ந்து அதிகரிக்கும். பொன்னமராவதி, இலுப்பூர், அறந்தாங்கி, இன்னும் நிறைய இடங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆவுடையார் கோயில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய குறுகிய நேரத்தில் அதிக மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதனால தாழ்வான பகுதிகளிலும் தண்ணீர் சூழ்ந்து காணப்படும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடாலடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் விடிய விடிய கனமழையெல்லாம் வரப்போகுது. ராமநாதபுரத்துல விடிய விடிய கனமழை, அதிகாலை நேர கனமழை, இரவு நேர கனமழைன்னு ராமநாதபுரத்துல விடாம மழை நொறுக்க போகுதுங்க. ராமேஸ்வரம், மண்டபம், கீழக்கரை, முதுகளத்தூர், அதுக்கப்புறம் தொண்டி மற்றும்
மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் என ராமநாதபுரம் முழுவதுமாகவே நம்ம ஊர்ல இப்படி ஒரு மழையான்னு கேட்கிற அளவுக்கு அதிக மழை பொழிவு ராமநாதபுரத்துல நிச்சயமா பதிவாகும். தூத்துக்குடி மாவட்டத்துல அடப்போங்கப்பா, நம்ம எதிர்பார்த்து மழை ஒன்றும் பெருசா வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி தூத்துக்குடி மாவட்டத்துல ரொம்ப விரக்தியில இருக்கிறாங்க. ஏன்னா மழை சரியா அங்க வராததற்கே இதற்கு காரணம். ஆனா இப்ப அடுத்து வரும் நாட்கள்ல நீங்களே வந்து கமெண்ட்ல சொல்லுவீங்க, எங்க ஊர்ல நிறைய மழை வந்துச்சுன்னு சொல்லி. தூத்துக்குடி மாவட்டம் முழுவதுமாக மிக கனமழை வரப்போகுதுங்க. சும்மா அந்த லேசான சாரல் மழை, மிதமான மழையெல்லாம் ஒதுக்கி போடுங்க. மிக கனமழை வரப்போகுது. 8 சென்டிமீட்டர் முதல் 12 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பெய்கிற அளவுக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிக அளவு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் பலத்த மழையானது வெளுத்து வாங்கும். வேற எங்கேயும் இல்லைங்க, நம்ம ஊர்ல தான் மழை பொழிவு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தூத்துக்குடி பக்கம்லாம் நல்ல மழை பொழிவு தீவிரமா இருக்கும். பாருங்க, திருநெல்வேலி மாவட்டத்துல மழை எப்படிங்க, இந்த பக்கம் ஏதாவது மழை வருமானா கண்டிப்பா வரும். திருநெல்வேலி மாவட்டத்துல வள்ளியூர், நாங்குநேரி, அதே மாதிரி இன்னும் திருநெல்வேலியினுடைய நகர பகுதிகள், இன்னும் சொல்லணும் அப்படின்னா பாளையங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், திருநெல்வேலியினுடைய மேற்கு அம்பாசமுத்திரம், ஆலங்குளம், சேரன் மகாதேவி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள், கயத்தாறு, நிறைய இடங்கள்ல நமக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் மிக கனமழையானது ரொம்ப ரொம்ப தீவிரமாக பதிவாக போகுது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம மழை பொழிவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் குறிப்பாக நமக்கு வந்து அணை பகுதிகள், திருப்பரப்பு அணை, பேச்சிப்பாறை, சிவலோகம், புத்தன் அணை, இது போன்ற பல இடங்கள் அணை பகுதிகளில் நல்ல மழை கிடைக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் எரேனியல், கொளச்சல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலான கனமழை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம். தேனி, தென்காசி மற்றும் கோயம்புத்தூர். தேனி மாவட்டத்தில் போடிநாயகனூர், கம்பம், பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள். தென்காசி மாவட்டத்தில் செங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், புளியங்குடி, நமக்கு இன்னும் நிறைய இடங்கள் சொல்லலாம். தென்காசி மாவட்டங்கள் முழுவதுமாகவே கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும். கோயம்புத்தூர்ல வந்து பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, வால்பாறை, சோலையாறு, அதே மாதிரி கோயம்புத்தூருடைய நகர பகுதிகள், போத்தனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், மேட்டுப்பாளையம், காரமடை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள், கணவாய் உள்ளிட்ட இடங்களிலும் அதிக அளவு நமக்கு மழை வாய்ப்புகள் கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் நிச்சயமா நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தபடியாக நம்ம எல்லா மாவட்டத்தினுடைய பேரை கிட்டத்தட்ட பாருங்க, மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள், அப்புறம் வந்து திருச்சி, புதுக்கோட்டை கூட நல்ல மழை கிடைக்கும். அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசிலையும் நல்ல மழை பொழிவு தீவிரமாக பதிவாக போகுது. எதற்காக இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம்னா, எங்க ஊர்ல தாங்க மழை வரமாட்டேங்குதுன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்காக தான் முக்கியமா நம்ம இந்த வானிலை அறிக்கையை சொல்றோம். உங்க ஊர்ல அதிக அளவு மழை பொழிவு கண்டிப்பா வரும். நம்பிக்கையோட இருங்க. கமெண்ட் செக்ஷன்ல நிச்சயமா எல்லாருமே சீக்கிரமா உங்க ஊர்ல மழை வந்துருச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட போறீங்க. அதை நம்ம கேட்க போகிறோம். அதனால மதுரை டு குமரி அப்படிங்கிற ஒரு தலைப்போடு நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த பகுதிகள் அதிக அளவு நமக்கு மழை சூழ்ந்து காணப்பட போகுது வரப்போகிற நாட்கள்ல. அதே மாதிரி அப்போ வட தமிழ்நாடை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டீங்களா ப்ரோ அப்படின்னா, இப்ப சொல்றோம் கேளுங்க. தென் மாவட்டத்திற்கு தேதி குறிச்சுக்கோங்க. முதல்ல வட தமிழ்நாடை பார்க்கறதுக்கு முன்னாடி தென் தமிழ்நாட்டில் மறக்காம தேதி குறிச்சிருங்க. தென் தமிழ்நாட்டில் இன்று முதல் அக்டோபர் 25 வரைக்கும் கடுமையான கனமழை பொறுத்தவரை விட்டு விட்டு தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். பெரும்பாலும் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களிலேயே அதிக அளவு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். பலத்த மழை தீவிரமாக இருக்கும். பெரும்பாலும் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவும், அதிகாலை நேரங்களில் பலத்த மழையும் வெளுத்து வாங்கிரும். தென் தமிழகத்துல மழை குறைவுன்னு சொல்றாங்களே ப்ரோ, அது என்ன ப்ரோ அது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்லலாம் கேட்டிருந்தீங்க. தென் தமிழ்நாட்டில் மழை குறைவு அப்படிங்கிறதே கண்டிப்பாக கிடையாதுங்க. நீங்கள் பார்க்க தானே போறீங்க அடுத்து வரக்கூடிய நாட்களில் எந்த அளவுக்கு மழை ரொம்ப தீவிரமாக இருக்குன்னு சொல்லி. அதனால தென் தமிழ்நாட்டில் மழை குறைவு, எங்களுக்கெல்லாம் மழையே வராது, வட தமிழ்நாடு மட்டும்தான் மழை வரும்னு நிறைய பேர் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக மிக முக்கியமான தகவல் நம்ம சொல்லியிருக்கிறோம். தென் தமிழகத்தில் மழை குறைவு என்பதை நம்பாதீங்க. தயவு செய்து யார் சொன்னாலும் நம்ப வேண்டாம். நம்ம துல்லியமான வானிலை அறிக்கை நம்ம சொல்றோம். அடுத்து வர 10 நாள்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இந்த ஒரு வாரம் 7 முதல் 10 நாட்கள்ல மிக தெளிவாக உங்களுக்கு தெரிய வரும். இந்த தென் தமிழ்நாட்டில் மழை குறைவு அப்படிங்கிற பேச்சுக்கே நமக்கு இடம் இல்லை. மதுரை டு கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய தென் தமிழகத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் மிக கனமழையானது கண்டிப்பா பதிவாகும். பலத்த மழைக்கான எச்சரிக்கையும் நிச்சயம் உண்டு. வட தமிழ்நாடு மட்டுமல்ல, தென் தமிழகத்திலும் பலத்த மழை வெளுத்து வாங்கும். வட தமிழ்நாட்டில் எப்படிங்க இருக்கும் மழை வாய்ப்பு அப்படின்னா, வட தமிழ்நாட்டில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பரவலாக கனமழை விட்டு விட்டு பதிவாகும்.
தென் மாவட்டங்களை ஒப்பிடும்போது நமக்கு வட தமிழ்நாட்டில் கொஞ்சம் மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் விட்டு விட்டு பரவலாக கனமழையாக இருக்கும். வடகிழக்கு பருவமழை தொடங்கிய பிறகு தொடர் கனமழையாக எதிர்பார்க்கலாம். அப்போ நமக்கு வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடிலும் பரவலாக பகுதியாக மழை ஒதுக்கி கனமழையாக பதிவாகும். டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் மழை தீவிரம் பொறுத்த வரைக்கும் பகுதியாக கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக பதிவாகும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதனால் டெல்டா பகுதிகளிலும் அதிக அளவு நமக்கு மழை பொழிவுகள் நிச்சயமாக தீவிரமடையும். ஆகவே டெல்டா பகுதிகளில் அதிலும் குறிப்பாக திருச்சி, புதுக்கோட்டையில் மிக கனமழை கொஞ்சம் உக்கிரமாக இருக்கும். மற்ற இடங்களில் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்.